பென் ராபின்சன் அப்படிங்கிற ஒரு த எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு எலமெண்ட் இருக்கு, அதாவது ஒரு ஆற்றல், ஆர்வம். அந்த ஆர்வம் என்ன அப்படிங்கிறத அவங்களே கண்டுபிடிக்காம விடுறதுனாலையோ அல்லது அவங்களுக்கான ஆர்வத்தை அவங்க கண்டுபிடிச்சாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணாதனாலையும் தான் அவங்க ஷைன் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த உலகத்தில் யாருமே தேவையற்றவர்களாக படைக்கப்படுறதில்லை. ஆனால் அவங்க ஏதோ ஒரு இடத்துல தேவையில்லாத இடத்துல போய் சிக்கிக்கிறாங்க. அவங்களுடைய நிஜமான ஆற்றல் வெளிப்படுகிற துறையில் அவர்கள் ஈடுபடுவதில்லை. சில நேரங்களில் நமக்கு என்னங்கிறதே நமக்கு தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்களே ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த கலர் ட்ரெஸ்ஸுங்க வேணும் நீங்களே வாங்குங்க. சில பேர் சொல்லுவாங்க காஃபி வேணுமா டீ வேணும், ஏதாவது பரவாயில்லைங்க. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் அந்த மாதிரியான தன்னுடைய எலமெண்ட்டை தானே ஐடென்டிஃபை பண்ண முடியாததனுடைய அறிகுறிகள் தான். நாட் மேக்கிங் எ டெசிஷன் இஸ் ஆல்சோ எ டெசிஷன் அப்படின்னாரு சாத்தன். அப்போ நமக்குள்ள என்ன எலிமெண்ட், நமக்குள்ள என்னமோ ஒன்று இருக்குல்ல, ஒரு துடிப்பு இருக்குல்ல, ஒரு உயிர்ப்பு இருக்குல்ல, அது என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அந்த எலிமெண்ட்டை சரியாக ஐடென்டிஃபை பண்ணவங்களும் அல்லது சரியாக ஐடென்டிஃபை பண்ண உதவுனவங்களும் அல்லது சரியாக ஐடென்டிஃபை பண்ணவங்களை உற்சாகப்படுத்தினவங்களும் தான் இந்த உலகத்தில் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தார்கள். சில பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை முன்னாடியே என் குழந்தைக்கு ப்ராப்ளம்ங்க, அதுக்கு டிஸ்லெக்ஸியாங்க, அதுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிசிட் சிண்ட்ரம்ங்க, அதுக்கு ஆட்டிசம்ங்க, இப்படி 4-5 வார்த்தைகளை, அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டருங்க, இதெல்லாம் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாமல் அந்த குழந்தை முன்னாடியே திரும்ப திரும்ப சொல்லி அந்த குழந்தைய அதாவே ஆக்கிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சைல்டு தான் அப்படின்னு அந்த குழந்தையே நம்ப ஆரம்பிக்கிற மாதிரி இவங்க தெரிஞ்ச அந்த ஜார்கன்ஸ் போட்டு, டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் அங்கே இங்கே படிக்கிறது, இன்டர்நெட்டில் அதை படிக்கிறது இதை படிக்கிறது ஒன்றுமே இருக்காது. அந்த குழந்தை ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அன்னைக்கு ட்ரௌசரில் மோஷன் போயிருக்கும், உடனே ஒரு அடிக்கிறது கூகுளில் போய் சிண்ட்ரோம் ஆஃப் பாசிங் மோஷன் இன் தி ட்ரௌசர், உடனே அவன் அது இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் தட் திஸ் அப்படின்னு அவன் 4 ஆர்டிகல் வந்திருக்கும். அதை படித்த உடனே அது ஜீன் கோளாரா, அந்த கோளாரா, இந்த கோளாரா, அந்த பிரச்சனையா, இது ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்னு உடனடியாக பதறி போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் அந்த பையனை அதுக்கப்புறம் அவன் மோஷன் போகிறதுக்கே பயந்துக்கிட்டு கான்ஸ்டிபேஷனில் சஃபர் ஆகிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு, அது என்னன்னாக்க எப்போ பார்த்தாலுமே அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சைல்டு. இந்த குழந்தை சரியாக படிக்கிறது இல்லை, வீட்டு பாடம் எழுத மாட்டேங்குது, கிளாஸில் கவனிக்கிறது இல்லை, மற்ற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இது எல்லாமே ஒரு ஒரு கான்ஸ்டன்டான கம்ப்ளைண்ட்ஸ். அதனால் என்னன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குழந்தைய கூட இந்த சமூகம் என்னன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் சைல்டு ஆக்கிரும். கொஞ்ச நாள் கழித்து பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, குழந்தை கொஞ்சம் குறைபாடு உள்ளது தான், அதுக்கு ஒரு மன வியாதி இருக்குது, அது யாராவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா, போய் நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை காமிங்க. சைக்காட்ரிஸ்ட்டை போய் அந்த பொண்ணை கொண்டு போய் உட்காந்தா அந்த பொண்ணு உட்காரவே மாட்டேங்குது. அது இப்படிங்குது உட்காரு, எந்திரிக்குது, உட்காருது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது. இவர் அப்படியே கேள்விகளாங்க, என்ன பிரச்சனைங்க, இல்லைங்க இது படிக்க மாட்டேங்குது, மார்க்கெலாம் ரொம்ப கம்மியாக எடுக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமே இல்லை, டீச்சர்ஸ் எப்போ பார்த்தாலும் எனக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சாலே அன்றைக்கி ஃபுல்லாக நான் அழுவேங்க, மற்ற குழந்தைங்க முன்னாடி என் குழந்தை எவ்வளவு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இப்படிலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க. இவர் அப்படியே அந்த சைக்காட்ரிஸ்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தை அப்படியே ஜாலியாக அது இப்படி இல்லைன்னு அப்படியே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறார், ஏம்மா நீ கொஞ்சம் வெளியேறுமா, நான் உங்கள் அம்மாவோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படி வெளியே அப்படி ஸ்டெப் பண்ணும்போது ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு மியூசிக் பிளேயரில் ஒரு மியூசிக் போடுறாரு. போட்டால் அது ஒரு அழகான ஒரு சாங். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா தன் கால்களை அப்படி வச்சு அப்படி ஸ்டெப்ஸ் வச்சு
பிரமாதமாக ஒரு டான்ஸ் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுது. அது ஆட்டோமேட்டிக்காக யாரும் சொல்லலை டான்ஸ் ஆடு பாரு எல்லாம் சொல்ல, அந்த மியூசிக்கை கேட்ட உடனே அதை ரொம்ப அழகாக அப்படியே ஸ்டெப்ஸ் போட்டு அப்படியே பிரமாதமாக அந்த டான்ஸ் பண்ணுறதை பார்த்த உடனே அந்த மியூசிக்கை நிறுத்திட்டு அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், இதை பாருமா, உன் குழந்தை ஒரு பார்ன் டான்ஸர், அதனுடைய எலிமெண்ட்டு டான்ஸ் தான். அதனால் இனிமேல் அதை நல்ல ஒரு டான்ஸ் ஸ்கூலில் போடுங்க, அதுக்கு டான்ஸை கற்றுக் கொடுங்க, அதுக்கு வேறு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. கொண்டு போய் டான்ஸ் ஸ்கூலில் அட்மிட் பண்ணாங்க. ஷீ பிகேம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டான்சர்ஸ் இன் தி ராயல் ஸ்கூல் ஆஃப் பேலே ஆஃப் லண்டன். அந்த பொண்ணு பேர் வந்து கில்லியன் லின் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு பேர். இந்த கில்லியனை வந்து அவ்வளோ ஒரு டான்ஸராக வரக்கூடிய ஒரு பர்சனை ஒரு சாதாரணமான ஒரு பர்சனாக ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஒரு சயின்ஸ் போட்டு அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிற பர்சனாக மாற்றுறதுக்கு அந்த சொசைட்டி அதை சார்ந்தவங்க ஏற்படுத்துகிற அந்த ஒரு நெருக்கடி இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த பர்சனுடைய எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் செஞ்சிருது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, we should create conditions. ஒரு குழந்தைக்கு உன்னுடைய எலிமெண்ட் எது ஐடென்டிஃபை பண்ணு, உன்னுடைய எலிமெண்ட் எதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ண உதவுறவா, ஜாயின்ட்லி லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். அப்படி பண்ணுனா இந்த உலகத்தில் எந்த மனித பிறவியும் மலிந்தது அல்ல, மகத்தானதுதான் என்பதை உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.